தாங்கள் பதவிக்காகத்தான் காத்திருந்தேன். என்னென்று சொல்வேன் சுவாமி? நானும் என் படைகளும் புடைசூழ நேற்று நாங்கள் வேட்டைக்கு சென்றிருந்தோம். அவ்வாறு வேட்டைக்கு செல்கின்ற போது ஒரு வெள்ளை யானை அங்கே சென்று நீர் இருந்துவதை நான் கண்டேன். கண்ட மாத்திரத்திலே இந்த வெள்ளை யானையினால் நம் அயோத்திமா நகருக்கு ஏதேனும் மக்களுக்கு தீட்டி உழைப்போம் என்று எண்ணி அது செல்லும் இடத்தை பார்த்து அதன் ஓசையை பார்த்து நான் ஓடி ஓடி. உங்களுக்கு தெரியும் அல்லவா, ஓசை வருகிற இடத்தை நோக்கி அம்பு எய்வதிலே வல்லவன் இந்த தசரத சக்கரவர்த்தி. அதன்படி அந்த யானை அந்த நதிக்கரையிலே நீர் இருந்ததை போல சலசல சலசல என்று ஒரு சத்தம் கேட்டது. அதை பார்த்து நான் சரியாக அம்பை எய்தேன். அந்த அம்பானது அந்த வெள்ளை யானையின் மீது படாமல் அங்கே ஜலம் எடுத்துக் கொண்டிருந்த குருபுத்திரன் சிரவணன் மீது பட்டது. அந்த குழந்தை ஐயோ அப்பா, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, தீர்க்காத இந்த தண்ணீர் உலகத்திலே இருந்து என்ன பயன்? இந்த நேரத்தில் யாரோ என் மீது அன்பு எய்து விட்டாரே என்று அழகி துடித்தான். ஓடிய போது அந்த குருபுத்திரன் சிரவணன் என்பவன் இந்த கோப்பை என்னிடம் கொடுத்து நீரை கொடுத்து, ஐயா தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது, என்னுடைய தாயந்திலும் கண்ணிழந்தவர்கள், அவர்கள் தாகத்தினால் குளிப்பதை பார்த்ததால் சகிக்க முடியாதுதான் காடுகளையெல்லாம் தேடி இந்த நீரை முகந்திருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் மீது அம்பு வாய்ப்பு நான் இறப்பதற்காகவோ அல்லது என் மீது அம்பு வாய்ப்பு என்பதற்காகவோ நான் வரவில்லை. கடைசி நேரத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் மகன் செய்த கடமை தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த நீரை எடுத்து வந்து வைத்திருக்கிறேன். இந்த நீரை அவர்களுக்கு நீ கொண்டு செய்தால் அதுவே எனக்கு நீ செய்யும் நன்மை என்று என்னிடம் கொடுத்திருக்கிறார். இந்த கோடை எடுத்துக் கொண்டு நான் மெதுவாக நடந்தேன். அப்பொழுதுதான் புத்திரபாசம் என்றால் என்ன என்று எனக்கு புரிந்தது சாமி. மெதுவாக நடந்து சென்றேன். அந்த ஆலமரத்தின் அடியிலே அந்த கண்ணிழந்த தாய் தந்தை இருவரும் அவர் மகனை நோக்கி, ஏ சரவணா தந்தை, என்னடா இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா? இந்த நீரெடுத்துக்காக நீ எங்கெங்கெல்லாம் சென்றாயோ இல்லை, ஏனப்பா உன் கால்கள் வலிக்கவில்லையா, காலிலே உள்கைத்து விட்டதா என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுதுதான் தந்தையின் பாசம் என்பது எனக்கு புரிந்தது சுவாமி. நான் மெதுவாக அவரிடம் செல்லும் போது அந்த குருபுத்திரன் அவனுடைய மகனுடைய காலடி இல்லை என்று தெரிந்து யாராகி என்று கேட்டான். நான் சொன்னேன், ஐயா நான் வெள்ளையானின் மீது எய்த அம்பு கூறி தவறி தங்கள் புத்திரன் மீது பாய்ந்து விட்டது. அவர் சாகும் தருவாயிலே நீர் போல என்னிடம் கொடுத்து என் தாய் தந்தைக்கு கடைசியாக நான் செய்கின்ற உதவி இதுதான். அவருடைய தாகத்தை தீர்க்க நீங்கள் ஏதே உதவி செய்ய வேண்டும் என்று கொடுத்தார். ஆகவே தாங்கள் இந்த நீரை அருங்கள், பிறகு நான் யார் என்று சொல்கிறேன். உடனே குருபுத்திரன் கேட்டான், இல்லை இல்லை, நீ யார், எப்படி என் மகன் கொன்றான், அந்த விவரத்தை சொல்லுகிறார். ஐயா நான் எப்படி ஐயா சொல்லுவேன்? நான் 60 வருஷமாக புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கின்றேன். நீங்கள் புத்திரனை இழந்து தவிக்கின்றீர்கள். இந்த தாகத்தை சந்தி பிறகு சொன்னால் போதும். நான் தான் தசரத சக்கரவர்த்தி. உன் மகன் இருந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பணிவிடைகள்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறேன் என்று அவர்களை மண்டியிட்டு கால்படித்து கேட்டேன். அப்பொழுது குருபுத்திரன் எனக்கு ஒரு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டான். அந்த சாபத்தை எப்படி சாமி சொல்வேன்? அடே தசரதா, எப்படி என் மகனுடைய பிரிவினால் என் மீது போகின்றதோ அப்படி உன்னுடைய மகனுடைய பிரிவினாலும் தான் உன் போகுபடாய் ஒரு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டான் சாமி. கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த சாபத்தை விட்டு நோக்கினால் சுவாமி தன் அறிவுக்கு எட்டியவாறு தங்களை கேட்கிறேன். ஒரு பக்கம் எனக்கு வேதனையாக இருந்தாலும் இந்த சாபம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய சாபத்தை விட்டு நோக்கினால் எனக்கும் புத்திர சந்தானம் இருக்கிறது தானே சாமி அர்த்தம். தாங்கள் தான் இதற்கு விட சொல்ல வேண்டும்.
சொல்லுங்க. சாபத்தை உற்று நோக்கினால் உபக்கும் புத்திர சந்தானம் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நாட்டுக்கு சென்று சரி, அங்குள்ள கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து வந்து உத்தரவாமே தியாகம் செய்தேயானால் உமக்கு புத்திரர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே அதற்கு ஏற்பாடு. மிக்க மகிழ்ச்சி. மந்திர சோதரரே, ரோமபோத நாட்டிற்கு சென்று அங்கு கலைக்கோட்டு மாமுனிவரை பூரண கம்ப மரியாதையுடன் நாம் அயோத்தி தேசத்துக்கு அழைத்து வந்து அவருக்கு வேண்டியன எல்லாம் செய்து அந்த புத்திரகாமேசியால் செய்திருக்கின்றன அனைத்து ஏற்பாடுகளையும் தாங்கள் தான் சிறப்பாக செய்ய வேண்டும். அதிலே கொஞ்சம் கூட கடுகளவு கூட பிசகு இருக்கக்கூடாது என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தக்க தருணம் தாங்கள் பார்த்து ரோம நாட்டுக்கு சென்று அந்த கலைக்கோட்டு மாமுனிகளை நமது குணகுரு சொன்னதை போல் அழைத்து வாருங்கள்.